ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான். புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் புக் பண்ணிக்கணும். குலுக்கல் முறையில் கிடையாது. ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்த தடவை புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது இப்போ குலுக்கல் முறையில் இருந்தது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் மாற்றினப்போ டைம் டேஸ் கேப் கேல்குலேட் ஆகாமல் புக்காக இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த 90 டேஸ் கேப் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்துலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று புக் ஆகும், இல்லை 90 டேஸ் இன்னும் ஆகலை அப்படிங்கிற பாப்பப் வரும். போன மாதம் புக் பண்ணியிருக்கிறவங்க போன மாதத்துலேருந்து, அதாவது என்றைக்கு நீங்கள் சேவா டேட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்னிலேருந்து 90 நாட்கள் டைம் கேப் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. வைகுண்ட துவார தரிசனத்தில் குலுக்கல் முறையிலையோ இல்லை ஆன்லைன் புக்கிங்கோ செய்தவங்களும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் அன்னைக்கு ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் சேவாக்குண்டான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகலை. ஆனால் அங்கப்பிரதட்சணம் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது அதிகாலையில் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சேவா. எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் அங்கப்பிரதட்சணம் கிடையாது. அண்ட் ஓப்பன் ஆன 1.5 மினிட்ஸில் இந்த டிக்கெட் தீந்துடும். ஸோ அவசியம் கிளிப்போர்ட் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்போர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எந்த டாக்குமெண்ட்டும் அங்கப்பிரதட்சணத்துக்கு அப்லோட் பண்ண வேண்டாம். டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. சனிக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு சனிக்கிழமைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு அங்கப்பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் வேஷ்டி மஸ்ட்டு அண்ட் ஷர்ட் பண்ணி கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரீ எது வேணாலும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஸோ 2 பேருக்காக புக் பண்ணுறப்போ அக்காமடேஷனும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அந்த 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு ஹெல்ப்புக்கு அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க. லக்கேஜு மொபைலில் நம்ம க்யூவில் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட், ஆதார்லாம் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குமே கையில், அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை சின்ன பவுச் மாதிரி, பர்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமான்னா நம்ம கையில் வச்சுக்க முடியும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அது 2 எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். எலிஜிபிளாக உங்ககிட்ட 2-3 மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர், போர்ட்டலில் ஒரு மொபைல் நம்பர், உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா அதில் கூட இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. 9:58க்கு ரெடியாக. எப்போவுமே இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஒரு இதில் ஒரு மாதிரி காமிக்கும். ஸோ 10 மணிக்கு கரெக்டாக அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ எதில் கம்மியாக போதோ அதில் மட்டும் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2-3 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கிளிப்போர்ட் மெத்தடில். எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கப்பிரதட்சணமே புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஜென்ரலாக செகண்ட்ஸில் தான் காமிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் இருக்காது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா நாட்களுக்கும் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையை விட்டுருங்கன்னா மின்னல் வேகத்தில் புக் ஆகக்கூடியது சனிக்கிழமை. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, மாத பிறப்பு, மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக புக் ஆகும். ஸோ எப்போயாச்சும் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், அதில் செவ்வாய் புதன்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் புக் பண்ணிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு. பட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியாது. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறவங்க ஆதார் நம்பர்லாம் முதலையே ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா
யோசிக்காமல் அடுத்து என்ன டேட் இருக்கோ உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதை புக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த எரரும் பெருசாக வராது, பேமெண்ட் கூட கிடையாதுங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் அங்க பிரதட்சணம் செய்துக்கிட்டே சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 15 தேதி போல் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி ஏர்லி மார்னிங் அதிகாலை 1 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஏடிசி சர்க்கிள் 300 ரூபாய் தர்ஷன் கிட்டே போய் கேட்டால் அவங்க சொல்லிவிடுவாங்க எந்த வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. உட்கார வைக்கிறது கூட கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக உட்கார வைப்பாங்க. 2:45 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மகாத்வாரம் வரைக்குமே டோட்டலாக நம்ம மட்டும்தான் போவோம். யார் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே கரெக்டாக 3 மணி போல் சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறப்போ லேடிஸ் ஃபஸ்ட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 3:50 போல் பெருமாளுக்கு அன்றைக்கி சாத்தக்கூடிய பெரிய தோமாலையை பிரதட்சணமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னே இம்மிடியேட்டாக நம்மளை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸோ டேட்டு வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்டு பிடிச்சாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சாட்டர்டேஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்றைக்கி கோட்டாவே 500 தான் ஓப்பன் ஆகிறதுனால வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு ஒரு இதுக்கு 2-3 இதில் லாகின் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேட்டு ஸ்லாட் 1 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் நோ கொடுத்தா புக் ஆகிடும். எந்த ஃபோட்டோ எதுவும் அப்லோட் பண்ண வேண்டாம். இதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஜென்ரலாக. அப்போ நம்ம புக் பண்ணிக்கணும். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் 2 பேருக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட் நமக்கு புக் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு தர்ஷன் டிக்கெட்டுக்குன்னு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அங்க பிரதட்சணம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். ஒருவேளை இந்த டேஸ் கேல்குலேட் பண்ணுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒன்று புக் ஆகும், இல்லைன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட டிக்கெட் இருக்குது அப்படிங்கிற பாப்பப் வரும். வேறு எந்த எரரும் வராது. வேலிடேஷன் எரர்னு வந்துச்சுன்னா நம்ம ஏதோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு தப்பாக கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கணும். அதனால தான் கொடுக்கும்போதே தப்பு இல்லாமல் கொடுத்துக்கிறது நல்லது. ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு தான் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகினில் தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். அங்க பிரதட்சணம் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுத்தது சீக்கிரமாகவே தீந்துருச்சு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்குற பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது காலையில் 10 to 11 நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா மத்தியானம் 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறப்போ டோக்கன் கிடச்சிரும். ஸோ தட் நம்ம மறுநாள் 4 to 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்க பிரதட்சணம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது போய் அவங்களுக்கும் சேரும் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.